Audio Jungle. This is High-Tech News TV News. Bitfi International Actionaries Private Limited had its first All India Sellers and Dealers Meet in Chennai at Anjapar Hotel, Anna Nagar. In our various interview with the chairman of Bitfi International, Mr. Vijay Kishore, told us that thousands of sellers from India will be benefited by his websites bitfi.com, bitfi.net, bitfi.in. True to his words, sellers and dealers from different parts of India already starting selling their articles, books, antiques and paintings in the above mentioned sites. Sellers from Tamil Nadu, Kanpur, Ahmedabad, Delhi and Bombay, Calcutta, Vijayawada, Kerala were present in the meeting and had appreciated the initiative taken by Mr. Vijay Kishore. They were happy that an Indian MNC Bitfi International has got a future bike EB because Bitfi has already spread its wings in United Kingdom and is in the process of establishing the same at the United States of America. There was some grand action that followed after that meeting which was well appreciated by the crowd who came for the auction. And 1 rupee coin was bid for 65,000 and an old coin graded by NGC which was Tamil 40 cost was asked for a whooping 40 lakhs but was rejected by Bitfi actionaries because the reserve price was lower to the hammer price. Lot of his interesting things were sold at the auction. People were surprised to see aluminium 1 rupee which the auctioneer said that it was on metal striker. Mr. Vijay Kishore concluded by thanking the crowd, the sellers for making Bitfi a successful startup and promised that young talents will be encouraged to venture that art and craft and to mold them as entrepreneurs at an young age so that they can be focused on doing something which can get them their identity rather than wasting time and engaging in unhealthy habits. Overall, it was a wonderful evening. We were able to understand that a promising startup from India will be the next eBay whose roots from Chennai. வணக்கம். என்னுடைய பெயர் விஜய் கிஷோர். நான் பிட்ஃபே இன்டர்நேஷ்னல் ஆக்ஷனியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியுடைய முதலாளி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏல கம்பெனி. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு படையெடுக்கும் ஒரு கம்பெனி. எப்படி நம்ம ஏன் படையெடுக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நிறைய புராதன பொருட்கள் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அதை மீட்டு எடுக்கிறதுக்கு அரசும் நிறைய முயற்சிகள் எடுத்து வராங்க. அதே போல் நாமளும் வந்து கலெக்டர்ஸ் மூலமாக சின்ன பொருட்கள், அதாவது ரொம்ப பழைய பொருட்கள் 100 வருஷத்துக்கு மேலே போனது ஆன்டிக்ஸ், 100 வருஷத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல கலை அதிசயங்களை தொலைச்சிருக்கும். அதே போன்ற பொருட்களை வந்து நம்மளுடைய நாட்டுக்கே அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர முடியும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் ஒரு சிறிய பகுதியில் ஒரு 200 பெயிண்டிங்ஸை முதல்ல அனுப்பி எப்படி bitfi.com, bitfi.india இருந்ததோ, தட் இஸ் bitfi.in இருந்ததோ, அது போல் bitfi.co.ukன்னு ஒரு வலைதளத்தை டெவலப் பண்ணியிருக்கோம். இதன் மூலம் இந்தியர்கள், அதாவது வளர்ந்து வரும் கண்ட்ரிஸ், ப்ளீஸ் ஹலோ bitfi.co.uk அப்படின்னு ஒரு வலைதளத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து முதல்ல ஒரு 200 அரிய ஓவியங்கள் அனுப்புகிறோம். இன்னொன்று, இந்தியாவினுடைய 10 ஓவியர்கள் வரைந்த ஓவியங்களை நாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. இட் இஸ் கால்ட் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய பொக்கிஷங்கள், அதை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. அனுப்புனா அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவிர்த்து பல ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் வெளிநாட்டில் வரைந்த ஓவியங்கள் மட்டும்தான் பெரிய அளவில் விலை போகணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தயப் மேத்தா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயப் மேத்தாவுடைய பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு ஒரு 2005 விற்றுதுன்னா 2019 24 கோடி கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் தயப் மேத்தா 24 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலின்னு ஒரு ஓவியம். அது எப்படி வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாட்களில் ராஜா அவர்களுடைய பெயிண்டிங், அவரும் இந்தியர், அவருடைய பெயிண்டிங் 30 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதே போல் நம்மளுடைய பெரியவர்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பல ஓவியங்கள் இருக்கலாம், அதனுடைய விலை மதிப்பு நமக்கு தெரியாது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு எங்களை போன்ற இருக்கக்கூடிய வலைத்தளங்களில் நீங்கள் வரலாம். சின்ன பசங்கள் வரைகிற ஓவியங்கள் இருந்து பெரியவர்களுடைய ஓவியங்கள் வரை அனைத்தும் கிடைக்கும். நாங்கள் சிறியவர்களையும் நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம். பள்ளிகளுக்கு செல்கிறோம், கல்லூரிகளுக்கு செல்கிறோம், வரைங்கன்னு சொல்கிறோம். அவங்களுடைய வரைபடங்களை கூட எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் விற்கிறதுக்கான தகுதி
இனி இந்தியாவுக்கு இருக்கு. இதன் மூலம் சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க டீனேஜர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய காலத்தை வீணாக்காமல் ஓவியம் வரைதல், பொக்கிஷங்களை நாடுதல், சிறிய நாணயங்களை சேகரித்தல், தபால் தலைகளை சேகரித்தல் பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன்னுடைய எனர்ஜியை ஒழுங்காக சேனல் செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா கொரியன் சீரியல்ஸ் அதிகமாக தலை தூக்கியிருக்கு. எங்கே பார்த்தாலும் கொரியா, கொஞ்ச நாட்களில் தமிழ் பேசாமல் கொரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க போனது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த பிள்ளையுடைய நேரத்தை வீணாக்காமல் அவர்களை சோர்வடைவு செய்வது எப்படின்றத நம்ம யோசிக்கணும். படிப்பு இருக்கு, அதை தவிர ஏதாவது சங்கீதம் கற்றுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை அவங்க கற்றுக்கும் பொழுது ஆர்வம் தன்னுடைய நாட்டத்தை இதில் செலுத்துவதன் மூலம் பிற்காலத்தில் அவர்கள் சேமிக்கவும் செய்வார்கள், சிறந்து விளங்கவும் செய்வார்கள். அவர்களுக்கு அடையாளங்களை ஏற்படுத்திக்கலாம். ஒரு ஓவியர், நான் ஒரு ஓவியர் அப்படின்றது அவங்க மனசுல நம்ம பதிச்சு நேரத்தை வீணாக்கலாம். இதனுடைய காரணம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு காரணம் பழைய பொருட்கள் மற்றும் புதிய பொருட்கள் அடுத்த தலைமுறையினர் கூட ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் bitfy.com இது எங்களுடைய காலேஜ் ப்ராஜெக்டாக இருந்தது. இன்னைக்கு அதை செயல்முறைப்படுத்திருக்கோம். 20 வருஷங்களுக்கு அப்புறம் என்னுடைய கனவு நினைவுக்கு வந்திருக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இருந்து நிறைய செல்லர்ஸ் நம்மளை நாடி நம்மளோட பிளாட்ஃபார்மை அவங்களோட பொருட்களை போட்டு. இப்போ நாங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் எங்களுடைய வலைதளத்தில் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு ஓலா மாதிரி ஒரு ஊபர் மாதிரி எல்லாமே நாங்கள் ஓன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இனிமேல் ஓயோ மாதிரி எங்களுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் வெளியில் விற்பதை விட எங்கள் வலைதளத்தில் போட்டால் கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தில் போடுகிறார்கள். நாங்களும் மற்ற கம்பெனிகள் போல அல்லாமல் 10 வருடங்கள் அனைவரையும் பார்த்து பழகி யார் நல்லவர் யார் கெட்டவர். இப்போ யாருக்கோ ஒரு டெலிவரி போகுது, ஒரு பார்சல், நிறைய இடத்துல பார்ப்பீங்க செங்கல் வச்சு அனுப்புறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வருது. நம்மளுடைய வலைதளத்தை ப்ராப்ளம் வராது. ஏன்னா அனுப்புனர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் பழகினவராக தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 90%. அப்படி தவறு நடந்தால் அந்த இடத்திற்கு யார் பெரியவரோ அவரை அழைத்து இவர் தவறு செய்திருக்கிறார், திருத்தி மீண்டும் வலைதளத்திற்கு பொருளை அனுப்ப சொல்லுங்கள் என்று கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்கள் வச்சிருக்கோம். செல்லர்ஸினுடைய ஃபியூச்சரையும் நாங்கள் மனதில் கொண்டுள்ளோம். அதனால 2 பேரையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம். இவங்களும் எங்களுக்கு வேணும், அவங்களும் எங்களுக்கு வேணும். வெளியில் போய் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும். அதில் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ் வருது. அது எல்லாத்தையும் உடைத்து எல்லாரும் ஒன்றா பணக்காரங்களாகிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வழி. தனிப்பட்ட முறையில் யாரும் கைவினை பொருட்கள் ஆட்கள் வரல. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஸ்கூல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் ஸ்கூல் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஓவியங்களை அனுப்புறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க, ஓவியத்தை படிப்பாக எடுத்துக்கொண்ட பிள்ளைகளும் நம்மக்கிட்ட தங்களுடைய ஓவியங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கான அத்தாட்சிகள் நம்மக்கிட்ட இருக்கு. மெயில் போட சொல்லுவோம், பொருட்கள் அனுப்ப சொல்லுவோம். ஆல் த டீஸ் டேக் போகிறோம். பள்ளிகளுக்கு போய் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிகிற தருவாயில் எல்லாருக்கும் ஒரு ஓவிய போட்டி மாதிரி வச்சு ரெகுலராக ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பிள்ளைகள் இடத்தில் சென்று அவர்களுடைய ஓவியங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்வோம். பொருளினுடைய விலையை நிர்ணயம் பண்றது அதனுடைய ரேரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பொருள் கிடைக்காமல் இருப்பதற்கான அத்தாட்சி நம்ம இடத்துல இருக்கு. என்ன அத்தாட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் ஒரு டப்பாக்குள்ள இருக்கும். அந்த டப்பா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஆனால் அது மேலே பார்த்தீங்கன்னா குறியீடு இருக்கும். ஓகே, அந்த குறியீடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆப்புக்கு கொண்டு போகும். அந்த ஆப்பில் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தில் இருக்கும் எல்லா விதமான நாணயங்களும் அந்த ஆப்பில் பார்த்தா தெரியும். இந்த நாணயம் எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது. இந்த சின்னலா பட அந்த இதிலெல்லாம் அந்த நீங்கள் போயிட்டு ஸ்னோ ஒயிட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிரர் அந்த வால் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கனால உங்களுக்கு அதனோட ஜாதகம் தெரியும். எத்தனை காயின் இருக்குது, உலகத்தில் எத்தனை பேர் இடத்தில் இருக்குது அப்படின்றது அதில் வந்துடும். ஸோ இந்த காயின் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது இருக்குது, அந்த காயின் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால ரேரிட்டி அதை பேஸ் பண்ணி அந்த காயினுடைய விலை 50 லட்சம் ரூபாய் என்று நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம். இந்தியாவில் இருந்தால் இதே வெளிநாட்டுக்காரர் கொண்டு போய் விட்டுறாங்கன்னா மேபி 1 or 2 years 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. பட் நாங்கள் முதல்ல bitfy மக்கள், அதாவது செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களுடைய பேஸ் வச்சு அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரேரிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பிறகு மக்களிடத்தில் எடுத்து போகலாம் அப்படின்றது இருக்கிறோம். இன்னொரு 2 வாரம் போயிடுச்சுன்னா மக்கள் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க.
நிறைய கண்காட்சி நடக்கும். அதில் வந்து அவங்களுடைய பொருட்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வேல்யூ பார்த்து திருப்பி உங்கள் கையிலே கொடுத்துருவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஏலத்துக்கு வாங்க, இதனுடைய வேல்யூ நாங்கள் அறிவோம், மக்கள் எடுத்து கூறுவோம், விற்றால் உங்களுடைய பைசா உங்களுக்கு என்று நாங்கள் விளைவிடுவோம். கையில் வாங்கி வச்சுக்க மாட்டோம். ரிஸ்க் வரையில் பார்த்தீங்கன்னா எங்களிடத்தில் எந்த தவறான பொருட்களும் வரவில்லை. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், இந்த யானை தந்தத்தில் செய்யும் பொருட்கள் எங்கள் கையில் வந்தால் நாங்கள் தொடக்கூட மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் ஏலக்கூடத்தில் கண்டிப்பாக அதை விற்க மாட்டோம். அதே போல் ஒரு சிலையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்துவிடும், சார் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிராஸ் அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிராஸ் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் உள்ளே விட்டால் தான் பிரச்சனை, உள்ளே அனுமதியே கிடையாது, அதிலிருந்தே போயிடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் தொடக்கூட மாட்டோம், எடுத்துகிட்டு போயிடுங்க. இது நீங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, எங்கள் பூஜை நிறைய இருந்தது, பல 100 வருடங்களாக இருந்தது, எங்களுக்கு தெரியாது, இதுதான் அனைவரும் சொல்வது. ஆனாலும் உங்கள் பூஜை அறையிலே இருந்தால் கூட ஒரு தடவை நீங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுடைய பூஜை அறை இருந்தது அப்படின்னு வாங்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது நான் பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நீங்கள் உங்கள் பொருட்களை எடுத்து வரும்பொழுது கூட ஒரு 100 வருடங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது உங்கள் அம்மா அப்பா வாங்கின பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நாங்கள் இடத்துல போடுவோம். பிகாஸ் இட் டசன்ட் கம் அண்டர் antiquity laws. There is no implication for us to say that it is illegal.